அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அரபு மொழியில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதிதான் மன்சூபாத் அல்லது மஃபாயில்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி. அதை இவ்வாறும் சொல்லலாம். மர்ஃபுஆத் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரஃபு பெற்று வருகின்ற, தம்மா அல்லது தம்மத்தால் பெற்று வருகின்ற அந்த சட்டங்களுக்கு நாங்கள் மர்ஃபுஆத் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஃபாயில், அது மர்ஃபுஆத்துக்கு கீழே இடம்பெறும். அதே போன்று மன்சூபாத்னு சொல்ல, நஸ்புன் மன்சூபுன், மன்சூபாத் அல்லது மஃபூலுன் மஃபாயில் என்று சொல்லக்கூடிய ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தான் பெற்று வரக்கூடிய முக்கியமான 5 சட்டங்கள் இருக்குது. அதுல நாங்க ஏற்கனவே ஒன்றை படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு பரிச்சயமான ஒன்றுதான் அல் மஃபூலு பிஹி, செயற்படு பொருள்னு நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். மஃபூலும் பிஹிட அடையாளம் நஸ்புன்னு நாங்க பார்த்திருக்கிறோம். இஷ்டரா முஹம்மதுன் சய்யாரத்தன், முஹம்மத் ஒரு வாகனத்தை அல்லது காரை வாங்கினார். சய்யாரத்தன் என்று சொல்வது மஃபூலுன் பிஹி, அது நஸ்பு பெற்றிருக்கின்றது. அப்ப மன்சூபாத் அல்லது மஃபாயில்கள்ல ஒன்று இந்த மஃபூலும் பிஹி. ஆமா, இன்னும் 4 இருக்குது. அதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிச்ச போறோம். ரெண்டாவது ஒன்று மஃபூலும் பிஹி, அடுத்தது மஃபூல் அல் மஃபூலு லி அஜ்லி அல்லது அல் மஃபூல் லஹுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து அல் மஃபூல் முத்லக் என்று சொல்லுவோம். அடுத்து அல் மஃபூல் ஃபீஹி என்று சொல்லுவோம். அடுத்தது அல் மஃபூல் மஅஹு. அல் மஃபூல் பிஹி, அல் மஃபூல் லி அஜ்லிஹி, அல் மஃபூல் முத்லக், அல் மஃபூல் ஃபீஹி, அல் மஃபூல் மஅஹு. இப்ப இந்த 5 சட்டங்களும் என்னென்றால் அது வித்தியாசமான கருத்துக்களை வழங்கும். வித்தியாசமான டோன்ல அது பயன்படுத்தப்பட்டாலும் கூட அந்த இந்த 5க்கும் ஒரு விடயத்துல ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு சொன்னால் இவை எல்லாமே நஸ்பு செய்யக்கூடியது. நஸ்பு செய்யக்கூடியது. சரியா? அப்ப இன்ஷால்லா நாங்க அதை படிப்போம். அதுல இன்னொன்றுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஒன்றுதான் தம்யீஸ். அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மஃபாயில்களுக்கு பிறகு படிப்போம். அந்த ஒரு சுருக்கமான முன்னுரையோட இன்றைய பாடம் நாங்க படிச்சிருக்கிறது அல் மஃபூலு லி அஜ்லிஹி. இதை நாங்க படிப்போம் இல்லையா? இப்ப இதுக்கு தமிழ்ல எங்களுக்கு கருத்து கொடுக்கல. இந்த தலைப்புக்கு இதை மொழிபெயர்க்க இயலாது. இதை விளங்கிக்கணும். தமிழ்ல எந்த வகையில இதை மொழிபெயர்க்கிறது? நஹூ சட்டம் நஸ்பு தானே, அதை நாங்க பார்ப்போம். அது ஃபத்ஹா பெறும் என்று சொன்னது. இப்ப நான் இங்க இந்த வசனங்கள்ல கோடடிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மஃபூலுன் லி அஜ்லி. இந்த தலபன் என்று சொல்லியிருக்கிறது, இஹ்திராமன் என்று சொல்றது, பஹ்சன் என்று வாரது, இப்திகா என்று வந்திருக்குது. ஒவ்வொரு வித்தியாசமான வடிவங்கள்ல வந்திருக்குது. அதாவது ஃபத்ஹத்தான் பெற்றும் வந்திருக்குது, ஃபத்ஹா பெற்றும் வந்திருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது என்ன, அது மன்சூப் மஃபூல் அஜ்லின்னு சொல்றாங்க. சரி, இப்ப முதலாவது மஃபூல் உங்களுக்கு சரி, மஃபூல் நேரடி கருத்து இல்ல மஃபூல் இந்த லி அஜ்லிஹி அல்லது மின் அஜ்லிஹி என்று சொல்லலாம். அதை எப்படி நாங்க அரபு மொழியில பயன்படுத்துறோம்னா மின் அஜ்லிஹி அல்லது மின் அஜ்லி அல்லது லி அஜ்லி, இந்த 2 சொல்லும் லீட கருத்துல பயன்படுத்த. லீ அதாவது இதற்காக வேண்டி, ஒன்றுக்காக வேண்டி. சரியா? உதாரணமா சொன்னோமே, மின் அஜ்லிக், மின் அஜ்லிக் உனக்காக வேண்டி, ஜிஅது மின் அஜ்லிக் உனக்காக வேண்டித்தான் வந்தேன். அங்க மின் அஜ்லின்றது இதற்காக வேண்டி, ஜிஅது மின் அஜ்லிக். உதாரணமாக மின் அஜ்லில் இன்திகாபாத். சரியா? மின் அஜ்லில் இன்திகாபாத் என்று சொன்னால் தேர்தலுக்காக வேண்டி. சரியா? அதாவது யௌமான் உத்லா மின் அஜ்லில் இன்திகாபாத், தேர்தலுக்காக வேண்டி 2 நாட்கள் விடுமுறை.
ஜஸ்ட் ஒரு வசனத்துக்கா சரியா மின் அஜ்லில் இன்திகாபாத் சரியா அல்லது قدمت الحكومة يومين சரியா إجازة من أجل الانتخابات தேர்தலுக்காக வேண்டி அரசாங்கம் 2 நாட்களை விடுமுறையாக வழங்கியது பாருங்க மின் அஜ்லில் இன்திகாபாத் அப்படி அந்த மின் அஜ்லின்றது யூஸ் பண்றது லி அஜ்லின் அப்படித்தான் யூஸ் பண்றது ஒரு நாள் நீட கருத்து அப்ப இங்க லி அஜ்லிஹி அல்லது லஹுன்றது என்னண்டா இங்க பாருங்க இதுல காயிதா என்னண்டா லஹு சட்டம் என்னண்டா இஸ்மு நக்கிரா மன்சூபுன் மஸ்தருன் யுபையினு சபபல் ஃபிஅலி வ இல்லத ஹுசூலி இந்த மஃபூல் லி அஜ்லிஹி என்றது இதுல தமிழ் கருத்து இல்ல மஃபூல் என்றால் இஸ்மு நக்கிரா நக்கிராவான ஒரு சொல்லாம் நக்கிராவான ஒரு பெயர் சொல் மன்சூபான நஸ்பு செய்யப்படும் இப்ப நக்கிரான உங்களுக்கு தெரியும் ஃபத்ஹத்தான் இதை நீங்க பாருங்க ஃபத்ஹத்தான் இப்ப நீங்க இந்த தலபன் எடுத்து பாருங்களேன் இஸ்முன் இஸ்மு நக்கிரா மன்சூப் மஸ்தர் அது மிக முக்கியம் இந்த மஃபூல் லி அஜ்லிஹி வந்து பெரும்பாலும் மஸ்தரா தான் மாறுது உதாரணமாக தலபட மஸ்தர் தலபுன் தலபன் சொல்லுது அப்ப இஸ்மு நக்கிரா மன்சூப் மஸ்தர் இதன் மஃபூல் லி அஜ்லிஹி அது என்ன செய்யும் என்றால் யுபையினு சபபல் ஃபிஅலி வ இல்லத ஹுசூலி ஒரு செயல் என்ன காரணத்துக்காக நடைபெற்றது என்பதை தெளிவுபடுத்தும் இல்லத்துன் என்று சொன்னாலும் சபப் என்று சொன்னாலும் காரணம் நோக்கம் இல்லத்துன்றது இப்ப உசூல் ஃபிக்ஹ் நீங்க இல்லத்துன்னு படிச்சுப்பீங்க கியாஸ்ல சரியா அப்ப சபப் என்றாலும் இல்லை என்றாலும் நீங்க காரணம் வச்சுக்கோங்க ரீசன் அப்ப இல்லத்த ஹுசூலில் ஃபிஅல் வ இல்லத்த ஹுசூலின்றது வ இல்லத்த ஹுசூலில் ஃபிஅல் ஒரு செயல் என்ன காரணத்துக்காக நடைபெற்றது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு மஸ்தர் நஸ்பு மஸ்தராக இடம்பெறுகின்ற நஸ்பு செய்யப்பட்ட நக்கிராவான பெயர் சொல்லிட்டால் மஃபூல் லி அஜ்லிஹி சரியா அப்ப மஃபூல் லி அஜ்லிஹியோட பணி என்னன்னா ஒரு செயல் எதற்காக நடைபெற்றது என்ன காரணத்துக்காக நடைபெற்றது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் அல் மஃபூல் லி அஜ்லிஹி அதாவது இந்த தலபன் என்பதை நாங்க அப்படித்தான் மொழிபெயர்க்கணும் சரியா எனவேதான் நாங்க தமிழ்ல இந்த மஃபூல் லி அஜ்லிஹி என்ற பகுதியை மொழிபெயர்க்கின்ற போது காரணத்துக்காக முகமாக முன்னிட்டு என்று சொல்லி மொழிபெயர்ப்போம் சரியா இந்த இடத்துல பாருங்க சாஃப் இந்த உதாரணத்தை நான் விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன் இங்க பாருங்க இப்ப நாங்க ஒரு சாதாரணமான இலகுவான ஒரு வசனம் எழுதுறேன்டா எப்படி எழுதுற சாஃபர்னா இல்லா மிஸ் எகிப்துக்கு நாங்கள் பிரயாணித்தோம் பயணம் செய்தோம் அப்ப இதுல என்ன இருக்குது ஃபியல் ஃபாயில் சரியா அகல இஸ்மு மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இது சாஃபர்னா இல்லா மிஸ்ரு என்பது நாங்கள் கண்டுபிடிச்ச கைரு முன்சரிஃப் எனவே மிஸ்ர என்றுதான் வரும் சரியா يجر بالفتحة نيابة عن الكسرة சாஃபர்னா இலா மிஸ்ர எகிப்துக்கு நாங்கள் பிரயாணித்தோம் எதற்காக வேண்டி ஒன்றுதான் இந்த மஃபூல் லி அஜ்லிஹி தலபன் லில் இல்ம் அறிவை தேடும் முகமாக பாருங்க அறிவை தேடும் முகமாக அப்ப அறிவை தேடும் தலபுண்டால் தேடின தலபுல் இல்ம் அறிவை தேடுதல் தலபல் இல்ம் என்றால் அறிவை இப்ப இதுல இன்னொரு சட்டத்துக்கு நான் விளங்கப்படுத்துறேன் இங்க நீங்க மொழிபெயர்க்கின்ற போது நான் சொல்ல வந்த விஷயமாத்தான் அதாவது மஃபூல் லி அஜ்லிஹி மொழிபெயர்க்கின்ற போது முகமாக முன்னிட்டு இதற்காக வேண்டி
காரணத்துக்காக என்று சொல்லி மொழிபெயர்க்கலாம். எப்படி மொழிபெயர்க்கலாம்? தமிழ்ல எது இந்த வசனத்துக்கு பொருத்தமாக இருக்குதோ அதை கொண்டு மொழிபெயர்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, நாங்க இந்த தாரீஃபை பார்த்தோம் பாருங்க. இந்த மஃபூல் வந்து இஸ்மு நக்கிரா, நக்கிராவான ஒரு பெயர் சொல். நசுபு செய்யப்பட்டிருக்கிறது மன்சூப். இந்த தலபன் மஸ்தர் எல்லாம் இருக்குதானே. அப்ப இஸ்மு நக்கிரா மன்சூப் மஸ்தர். இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க அவதானிக்கணும். இது மஃபூல் அஜ்லியில முதலாவது. பெரும்பாலும் எப்படித்தான் வரும், இந்த ஒன்று, அதாவது இந்த லீய கொண்டு வரணும். மஸ்தரை கொண்டு வந்து நஸ்பு செய்யற அதே நேரம் அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லுக்கு முன்னால லீய கொண்டு வரது. அந்த லீக்கு நாங்க மொழிபெயர்க்கல. அது அது அந்த முகமாக முன்னிட்டு காரணமாகன்றது அதுக்குள்ள தலபல் தலபல் இல்மி அல்ல, தலபன் லில் இல்மி. அப்ப அந்த லீ வரும். அதான் இந்த மஃபூல் லஹூன்னு போட்டிருக்குது, மஃபூல் அஜ்லிஹின்னு சொல்லுது. விளங்குச்சா? அப்ப இந்த லீ ஒட்டோவா வரும். இந்த லீ வரும். லீ வராத சந்தர்ப்பம் இருக்குது, அதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். இது முதலாவது. ஒரு ஒரு நக்கிராவான பெயர் சொல் நஸ்பு செய்யப்படும், அது மஸ்தராக இருக்கும். அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் லீயை சேர்க்க வேண்டும். சரியா? அதனை, அதாவது அந்த மஃபூல் அஜ்லிக்குரிய அந்த சொல்லுக்கு பிறகு ஒரு பெயர் சொல் வருமே, அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால லீயை சேர்க்கணும். அப்ப சாஃபர்னா இலா மிஸ்ர தலபன் லில் இல்ம், அறிவை தேடும் முகமாக நாங்கள் எகிப்துக்கு பிரயாணித்தோம். அப்ப இந்த தேடும் முகமாக என்றுதான் நாங்கள் மஃபூல் அஜ்லியை மொழியிருக்கோம். அடுத்து இப்படி வந்தால் எக்ஸாம் அப்படித்தான் வரும். இந்த தலபன் என்ற சொல் அப்படியே என்ன செய்யப்படும், கோடிட்டு காட்டப்பட்டு இது என்ன என்ன சட்டம். இப்ப இங்க நீங்க இந்த இடத்துல மஃபூல் பிஹின்னு போட்டால் பீல, இது மஃபூல் அஜ்லிஹின்றது இந்த வாசிக்கின்ற போது உங்களுக்கு விளங்கணும். சரியா? எதற்காக வேண்டி பயணித்தோம்? தலபல் இல்ம். அப்ப அது மஃபூல் அஜ்லி யுபையினு சபபல் ஃபிஅல். ஃபிஅல்ன்றது செயல், செயலின் காரணத்தை தெளிவுபடுத்துகின்றது. சரியா? ஒரு செயல் என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இடம்பெற்றிருக்கின்றது நடைபெற்றிருக்கின்றது என்பதை அது என்ன செல்லும், அது தெளிவுபடுத்தும். அப்ப 2வது வசனத்தை பார்ப்போம் நாங்க இப்ப. அதுவும் அதே மாதிரி தான். அது என்ன சொல்லுது பாருங்க. காமல் முவல்லஃபூன, முவல்லஃப் முவல்லஃப் சரியா? முவல்லஃப் என்று சொன்னால் அதிகாரி, உத்தியோகத்தர். 2 காலத்துல பயன்படுத்தும். பெரும்பாலும் கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்கின்றவர்களுக்கு நாங்க முவல்லஃப் என்று சொல்லுவோம். அரச உத்தியோகத்தர்களுக்கு நாங்க முவல்லஃப் என்று சொல்லுவோம். அல் முவல்லஃபூன் அல் ஹுகூமிய்யூன். சரியா? அப்ப காமல் முவல்லஃபூன உத்தியோகத்தர்கள் அல்லது அதிகாரிகள் எழும்பினாங்க. இஹ்திராமன் லி முதீர் ஷரிகா. இஹ்திராமன் லி, இஹ்திராமன் இப்ப இஹ்தரம என்றால் கண்ணியம் அளித்தான், கண்ணியப்படுத்தினான், ரெஸ்பெக்ட் பண்றது. எஹ்தரிம் என்று சொல்றது. எஹ்தரம என்று சொன்னால் ரெஸ்பெக்ட் பண்றது. எஹ்தரிமின் நாஸ, மக்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மக்களை மதியுங்க. சரியா? எஹ்தரிம் நஃப்ஸக்னு சொல்றது. எஹ்தரிம் நஃப்ஸக், ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். எஹ்தரிம் நஃப்ஸக், நீங்க உங்களே மதிச்சுக்கோங்க. சரியா? அப்படி சொல்றது. இப்ப நம்ம ஒரு மோசமான வேலை ஒன்று யாரும் சரி செஞ்சா இப்ப நாங்க சொல்றோம் எஹ்தரிம் நஃப்ஸக். சரியா? கொஞ்சம், அதாவது கொஞ்சம் மதிப்போடு நடந்து கொள்ளுங்கன்றதான் கருத்து. ஓகே, இங்க பாருங்க. காமல் முவல்லஃபூன எழுந்தனர், காமல் எழுந்து நின்றனர். இஹ்திராமல் லி முதீர் ஷரிகா, முதீர் ஷரிகா கம்பெனியின் பணிப்பாளர். எப்படி மொழிபெயர்த்திக்கிறோம்? கம்பெனியின் பணிப்பாளருக்கு கண்ணியம் அளிக்கும் பொருட்டு, கண்ணியம் அளிக்கும் முகமாக, கண்ணியம் அளிப்பதற்காக வேண்டி உத்தியோகத்தர்கள் இருந்தனர். அப்ப பணிப்பாளருக்குன்னு சொல்லுவோம் மேலும், அல்லது கம்பெனியின் பணிப்பாளரை கண்ணியப்படுத்தும் முகமாக உத்தியோகத்தர்கள் எழுந்தனர். கம்பெனியின் பணிப்பாளரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உத்தியோகத்தர்கள் இருந்தனர். இது மிக முக்கியம். இந்த மஃபூல் அஜ்லியை நாங்கள் மொழிபெயர்க்கிறது.
சரியான ஒரு கருத்துல மொழிபெயர்ப்போம். அழகா மொழிபெயர்க்கலாம். ஓகே, அப்ப இங்க நீங்க விளைவிக்கோங்க. இப்ப இஹ்திராமன் நீ, அப்ப இங்க என்ன, இங்க இஹ்திராம்ன்றது என்ன நீங்க பாருங்க. இந்த தாரிஃபோட நீங்க பாருங்க. இஹ்திராம்ன்றது என்ன, நீங்க இஹ்திராம்ன்றது பாருங்க. இஹ்திராம்ன்றது இஸ்ம் நக்கிரா மன்சூப், மன்சூப் தெரியும், நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. இஹ்திராமன் مصدر. احترم مصدر احترم يحترم احتراما فهو محترم. احترم افتعل افتعالا احترم احتراما. சரியா? சர்ஃப். அப்ப இஹ்திராம்ன்றது மஸ்தர். உங்களுக்கு இது இந்த இந்த இஃப்தால வசன் எல்லாம் அது ஃபார்மட் மாறாது. மஸ்தர் ஃபியல் சுலாசில மட்டும்தான் மாறும். சரியா? அப்ப கதப கிதாபத்தன், தலப தலபன், சரியா? கரஅ கிராஅத்தன், தரச திராசத்தன் அவு தர்சன், அப்படி மாறும். ஆனா இந்த அதுக்கு பிறகு வரவங்களுக்கு தெரியும். ஃபஅல, ஃபாஅல, அஃஅல, தஃபஅல, தஃபாஅல, இன்ஃபஅல, இஃப்தஅல, சரியா? இஃப்அல்ல, இஸ்தஃஅல, சாரி, இன்ஃபால, இஃப்தஅல், இஃப்தஅல, இஃப்அல்ல, இஸ்தஃஅல. அந்த 10 வசனம் வந்து அதோட இது மாறாது. இப்போ ஃபஅலனா தஃபீல். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்டா, இப்போ சர்ஃப் நீங்க விளங்கிக்கணும். இந்த இடத்துல மஸ்தர் தானே தேவைப்படும். மஃபூல் எஜலிக்கு மஸ்தர் தான் தேவைப்படும். இப்போ மஃபூல் முத்தலக்குக்கும் அப்படித்தான் வரும். அப்போ இந்த இடத்துல மஸ்தர்ன்ற விஷயத்த நீங்க விளங்கிக்கணும். இப்போ மஸ்தர் என்று சொல்றது வந்து நீங்க விளங்குங்க. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபஅல யஃப்அலு ஃபிஅலன், சரியா? ஃபாயில் ஃபஹுவ ஃபாயில், நீங்க அப்படி படிச்சிருப்பீங்க. ஃபஅல யஃப்அலு ஃபிஅலன் ஃபஹுவ ஃபாயில். தரச யதுருசு தர்சன் ஃபஹுவ தாரிஸ். அப்ப அந்த ஃபியல் சுலாசில மஸ்தர் கொஞ்சம் நாங்க டிக்ஷனரியை பார்த்து அல்லது கொஞ்சம் நீண்ட வாசிப்பின் ஊடாகத்தான் அதை விளங்கிக் கொள்ளணும் மஸ்தர். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க மஸ்தர் இன்னொரு அடுத்த மஸ்தர்கள் எப்படி? இப்ப நான் சொன்னேன் ஃபஅல தஃஈலன். ஃபஅல இப்ப தர்ரஸ தத்ரீஸ். درس يدرس تدريس تدريسا فهو مدرس. مدرس الذي اسمه فاعل. وفعل فعل مضارع مصدر اسمه فاعل. ورسول الله تعالى إن نعلم هي مكيم فعل فعل مضارع مصدر أرد اسمه فاعل. أما فعل تفعيلا فاعل مو وزن فاعل. فاعل يفاعل مفاعلة الذي فعالا. அதுக்கு ரெண்டு மஸ்தர் இருக்குது. இந்த ஃபாஅலுக்கு ரெண்டு மஸ்தர். ஒன்று முஃபாஅலத்தன் அல்லது ஃபிஆலன். உதாரணமாக சொல்லுமே ஜாஹத போராடினான். ஜாஹத யுஜாஹிது முஜாஹதத்தன் அல்லது ஜிஹாதன். ஜிஹாதுன்றதான் பயன்படுத்தப்படுது. ஜிஹாதுல அசல் வந்து ஃபாஅல. சரியா? அப்புறம் அஃஅல, அஃஅல யுஃபிலு இஃப்ஆலன். ஃபஅல தஃஈலன், ஃபாஅல முஃபாஅலத்தன் அல்லது ஃபிஆலன், அஃஅல இஃப்ஆலன். சரியா? அடுத்தது தஃஅல تفاؤلا. تفعل يتفعل تفعلا فهو متفعل. சரியா? طيب تفاعل تفاؤلا. تفاعل يتفاعل تفاؤلا فهو متفاعل. انفعل انفعالا. انفعل ينفعل انفعالا فهو منفعل. அடுத்ததான் இஃப்தஅல يفتعل افتعالا. அதான் இஹ்திராம் என்று வாதம். சரியா? நீங்க அப்படி நீங்க இது மஸ்தரை விளைவிக்கணும். அப்ப இந்த மஃபூல் லிஅஜ்லி என்பது மஸ்தர் தான். அப்ப இஸ்மு நக்கிரா மன்சூப் மஸ்தர். இப்ப இங்க பாருங்க இஹ்திராமன் லிமுதீரி ஷரிகா, கம்பெனியின் பணிப்பாளரை கண்ணியப்படுத்தும் முகமாக, கண்ணியப்படுத்தும் பொருட்டு, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உத்தியோகத்தர்கள் இருந்தனர். அப்ப இங்க இந்த இஸ்மு நக்கிரா மன்சூப் மஸ்தர் மாதிரி லீயும் வரணும். இந்த லீயும் பார்க்கணும். அதாவது அந்த மஃபூல் அஜ்லிக்குரிய அந்த மஸ்தருக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல்லுக்கு முன்னால லிய கொண்டு வரணும். சரியா? ஓகே. அப்ப இது முதலாவது. இது வந்து முதலாவது. சரியா? ஓகே. இப்ப இதுல இந்த மூன்றாவது உதாரணத்தை பாருங்க. அதுவும் மஃபூல் அஜ்லிஹி தான். இங்க லீ இப்ப இங்க லீ தானே வந்திருக்குது. இங்க லீ வந்திருக்குது. இங்கேயும் லீ வந்திருக்குது. இங்க அன் வந்திருக்குது. அதுதான் நீங்க இருக்கிற வித்தியாசம். அது என்னன்னா
இப்ப நீங்க அரபு மொழியை படிச்சக்குள்ளேயே படிச்சிருப்பீங்க, சொற்கள்ல சில சொற்கள் இருக்குது, அதற்கே உரிய இடைச்சொற்களோட தான் வரும். சரியா? அந்த இடைச்சொற்கள் வருகின்ற போது ஒரு சொல் பல பல கருத்துல பயன்படுத்தப்படும். இடைச்சொல் இடைச்சொல் ஹர்ஃபுல் ஹர்ஃபுல் மாறுகின்ற போது கருத்து வித்தியாசம் ஆகும். உதாரணமா நான் சொல்றேன்டா, இப்ப ஜஹப வந்தால் இலா வரும். இங்கிலீஷ்லயும் அப்படி இருக்குது. கோ வந்தா டு, கோ டு. சரியா? இப்ப லுக் வந்தால் லுக் அட் வரும். லுக் வந்தால் லுக் அட். அது மாதிரி கோ வந்தால் கோ டு. அதே மாதிரி ஜஹப இலா வந்தே ஆகும். சரியா? நவர வந்தால் இலா வரும். நவர இலா. சரியா? நதர்த்து இலா அப்படிதான் வரும். சரி, நவர ஃபீனால் அது கருத்து வித்தியாசம் வரும். அதே மாதிரி உதாரணமா சொல்லுவோமே, இங்க பஹச என்ற சொல்ல இங்க சொல்லப்பட்டிருக்குங்க, பஹச அன். இப்ப இதுல பஹச அன் என்று சொல்றது ஒரு கருத்து, பஹச ஃபீண்டால் இன்னொரு கருத்து. இங்க பாருங்க, ரெண்டும் பஹச தான், இடைச்சொல் மாறுகின்ற போது கருத்து வித்தியாசம் ஆகும். உதாரணமாக பஹச அன் என்றால் தேடினான், தேடுறது. சரியா? அதை வந்து சேர்ச் பண்றது, தேடுறது, காணாமல் போன தேடுறது அல்லது ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடுறது, அது பஹச அன். பஹச ஃபீன்னு சொன்னால் ஆய்வு செய்தான், ரிசர்ச் பண்றது. பஹச ஃபீ, பஹ்சுன்னால் ரிசர்ச் நான் சொல்றது, ஆய்வு. சரியா? அதாவது இப்ப நான் சொல்லுமே, இப்ப பஹஸ்து. சரியா? பஹஸ்து ஃபீக்க என்று சொல்றதும் பஹஸ்து அன்க என்று சொன்னாலும் வித்தியாசம் இது. பஹஸ்து அன்க என்றால் உன்னை நான் தேடினேன், உன்னை காணல, எங்கேயாவது இருந்திருப்பாய், நான் உன்னை தேடினேன். பஹஸ்து அன்க கசீரன். சரியா? பஹஸ்து அன்க கசீரன் ஃபில் சூக். சந்தையில ஒன்னா மிச்சம் தேடினேன், சந்தையில போய் அதை சந்திக்க போனா இல்ல. பஹஸ்து அன்க கசீரன் ஃபில் சூக், பஹஸ்து அன்க கசீரன் ஃபில் மஸ்ஜித். பள்ளியில மிச்சம் தேடினா நான் உன்னை கண்டுகொள்ளல. சரியா? அப்ப பஹசான். பஹஸ்து ஃபீக் என்றால் உன்னை பற்றி நான் ஆய்வு செய்தேன். அது பெய்து தேடுறதல்ல, அவரை பத்தி ஆய்வு செய்யறேன்னு என்ன, அவர் எப்படிப்பட்டார், அவரோட குண அம்சங்கள் என்ன. சரியா? அவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லுது, அந்த நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி அந்த ஆய்வு செய்யறதுக்கு நாங்க பஹசஃபியை யூஸ் பண்ண பாருங்க. அப்ப பஹசான்டால் தேடினான், பஹசஃபி என்றால் ஆய்வு செய்தான். அப்படி நிறைய சொல்லிப்பாங்க. ரகிபஃபி, ரகிபஃபி, ரகிப அன், ரகுபத்துன் என்று சொல்லுறாங்க. சரியா? ரகிப ரா கைன ரா கைன் பா. ரகிப ஃபீண்டால் விரும்புறது, ரகிப அன்னுண்டால் வெறுக்கிறது. பாருங்க, ரகிப ஃபீண்டால் அஹப்பாட கருத்து, ரகிப அன் என்று சொன்னால் கரிஹாட கருத்து, வெறுக்கிறது. சரியா? ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, ஃபமன் ரகிப அன் சுன்னதி. சரியா? அதாவது என்னுடைய வழிமுறைகளை, சுன்னாவை யாரு வெறுக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர் அல்ல, என்னை பின்பற்றுவர் அல்ல. ரகிபான் ரகிபஃபி அப்படி நிறைய. இப்ப உதாரணமா சொல்லுமே, இப்ப ஃபக்கர என்ற சொல்ல யூஸ் பண்ண. ஃபக்கர என்றால் சிந்தித்தான், ஃபக்கர என்றால் சிந்தித்தான். அப்ப அது வரும் ஃபக்கர ஃபி. ஃபக்கர அண்ணன் யூஸ் பண்றல, எதிர்காலம் பற்றி நான் யோசித்தேன், சிந்தித்தேன் என்றால் ஃபக்கர்து ஃபில் முஸ்தக்பல். ஃபக்கர்து ஃபில் முஸ்தக்பல். ஃபக்கர்து அன் என்று வரப்படா. ஃபக்கர்து அன்னு வந்தால் உங்களுக்கு அந்த சொல் தெரியாண்டுதான் கருத்து. ஃபக்கர வந்தால் ஃபீ வரோணும் என்பது. அதான் நாங்கள் சில சொற்களை பயன்படுத்தக்குள்ள, அல்லது சொற்களை நாங்கள் மரணம் செய்கின்ற போது ஃபியல் மாதிய சரியாக பாடமாக்குறதோட அதை சரியான கருத்தை விளைவிக்கணும். அடுத்தது அந்த ஃபியல் மாதிக்கு என்னமான விடைச்சொல் இருக்கிறதா என்பதை கவனம் தேடி பார்க்கணும், கட்டாயம் தேடி பார்க்கணும். சரியா? அதாவது அந்த ஃபியல் மாதிக்கு சின்னத்துக்கு இடைச்சொல் வரும், இடைச்சொல் வராமல் இருக்கும்,
சில நேரம் இடைச்சொல் வராமல் இருந்தால் ஒரு கருத்து, இடைச்சொல் வந்தால் இன்னொரு கருத்து வரும். இப்ப இந்த நாங்க சொல்றோம் ஹசலன்றது, ஹசல என்றால் பெற்றுக்கொண்டார். ஹசல வந்தால் கட்டாயம் அலான்ற சொல் வரும். ஹசல அலா, ஹசல அலா பெற்றுக்கொண்டான். சரியா? இப்ப நான் ஒரு பரிசை பெற்றுக்கொண்டேன் என்றால் ஹசல் தூ ஜாயிசத்தன் அல்ல, ஹசல் தூ ஜாயிசத்தன் போட்டால் பில பிலால். அது ஹசல் என்ற சொல் அலா வர ஹசல் தூ அலா ஜாயிசத்தின் இல்மியத்தின். சரியா? இப்ப இங்க பாருங்க. அப்ப அதான் நீங்க பார்க்க, அப்ப நீங்க ஃபியல் மாதி அது சரியான கருத்து, அது ஃபியல் முதாரி என்ன, சரியா? அந்த ஃபியல் மாதிக்கு என்னமான இடைச்சொல் இருக்கிறதா, மஸ்தர் என்ன, எல்லாம் சேர்த்து தான் நீங்க சொல்றத பாடமாக்கணும். அப்பதான் உங்களுக்கு லுகால ஒரு முழுமையான பார்வை வந்து கிடைக்கும். சரியா? இல்லாட்டி நீங்க சில இடங்கள்ல வைத்து மொழிபெயர்க்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. மொழிபெயர்ப்பு வராது, அல்லது நீங்க மொழிபெயர்த்தால் அது பிழையான மொழிபெயர்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க பஹச அண்ணுன்றது தேர்ந்து தெரியாது. இப்ப தெரியாது தெரியாட்டி இந்த அண்ணை பத்தி நீங்க யோசிச்சு நீங்க அண்ணு சொன்னால் இடைச்சொல் பற்றின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, படிச்சுப்பீங்க. அபவுட் சமயத்து அன்க சமயத்து அனில் முதர்ரிஸ், ஆசிரியர் பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்ப அபவுட் என்றுதான் அவருக்கு தெரியும். இதற்கு வந்து பற்றி அல்ல, அது அது வேற சொல்லும், வேற கருத்தை கொடுக்கும். எனவே அது அந்த இடைச்சொல்லுக்குரிய ஹார்ஃபு ஜர்ராகத்தான் இருக்கும். இப்ப ஃபீ வந்தால் உங்களுக்கு பாருங்க, இப்ப ஃபீண்டா என்ன கருத்து, ஃபீனால் இன்னுண்டு கருத்து, இருக்கிறது, உள்ளே இருக்கிறது என்று கருத்துறாங்க ஃபீய. இப்ப ஃபக்கர ஃபீ வந்தால் அந்த இன்னுண்டு கருத்துல எங்களுக்கு என்ன செய்யலாது, மொழிபெயர்க்க முடியாது. இப்ப நாங்க மூணாவது பாருங்க. மூணாவது இது நாங்க மஃபூல் அஜ்ரீட இரண்டாவது வகைன்னு பார்க்கலாம். இன்தஷரல் உயூலு பஹ்சன் அன் உசாமா. இந்த இடத்துல உயூருன்றது வந்து கண்ணல்ல, சரியா? கண்ணு பயன்படுத்தினால் இன்தஷரத்துன்னு வரணும், அது குல்லு ஜம்மின் முஅன்னஸ். இங்க ஐனுன் சாரி ஐனுன் உயூன் என்று சொல்றது வந்து ஒற்றர்கள். இப்ப நாங்க சொல்ல வந்து இந்த ஜாசூஸ்ன்னு சொல்லுவோமே, ஒற்றர்கள். சரியா? இதுக்கு சொல்ல ஜாசூசுன் ஜவாசிஸ். அல்லது இந்த உயிர்ன்றது இந்த இடத்துல வந்து கண்ணல்ல, ஒற்றர்கள், அதாவது அடுத்த ஆட்கள ரகசியங்களை பற்றி தேடுகின்றவர். அப்ப இன்தஷரல் உயூனு பஹ்சன் அன் உசாமா, உசாமாவை தேடும் முகம் பாருங்க, ஒற்றர்கள் உசாமாவை தேடும் முகமாக பரவி சென்றனர். இன்தஷரல் பறந்து சென்றனர், எல்லா இடங்களுக்கும் போறது. இன்தஷரல் ஹபர் செய்து பரவியது, எல்லா கைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்ப இங்க ஒற்றர்கள், இங்க உயர்ன்றது ஒற்றர்கள், ஜாசூஸ் கருத்து. ஒற்றர்கள் உசாமாவை தேடுவதற்காக வேண்டி, இப்ப நாங்க சொன்னோமே சபபுல் ஃபிஅல் யுபையினு சபபல் ஃபிஅல். சரியா? யுபையினு சபப். அப்ப இங்க இன்தஷரல் உயூர், ஒற்றர்கள் பறந்து சென்றனர், பரவி சென்றனர். எதற்காக பரவி சென்றனர் என்ற கேள்வி கூட தான் பஹ்சன் அன் உசாமா. சரியா? உசாமாவை தேடும் முகமாக, உசாமாவை தேடுவதற்காக வேண்டி, உசாமாவை தேடும் பொருட்டு. சரியா? ஒற்றர்கள் உசாமாவை தேடுவதற்காக வேண்டி பரவி சென்றனர், அல்லது ஒற்றர்கள் உசாமாவை தேடும் முகமாக பறந்து சென்றனர். அப்ப இங்க லீ வரல என்றதான் முக்கியம். அது ஏன் என்று சொன்னால், இது இந்த 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 பஹசைக்குரிய அன்னிக்குரிய இந்த ஹர்ஃபு ஜர் பவர்ஃபுல் ஆனது, இந்த லீயை விட பவர்ஃபுல். மஃபூல் அஜ்லிக்கு வர வேண்டியது லீ தான், அதான் அசல் அடிப்படை. சரியா? மஸ்தர் மஸ்தர் நஸ்பு செய்யப்பட்டு அடுத்த பெயர் சொல்லுக்கு முன்னால் லீ வரணும்ன்றது மஃபூல் அஜ்லி. இந்த இடத்துல லீ வரல, ஏனென்றால் அந்த லீயை விட பவர்ஃபுல் ஆனது இந்த ஹர்ஃபு ஜர். அதே நேரம் வந்து இந்த பஹச அன்னுன்றது வந்து தேடினான் என்ற கருத்தை வந்து அன்னோடு சேர்ந்து வந்தால் தான் அது கொடுக்கும். எனவே இந்த இடத்துல லீக்கு பதிலாக நாங்க என்ன செய்யறோம், அந்த பஹஸைக்குரிய அதற்கே உரிய இடைச்சொல்லை நாங்க கொண்டு வரோம். அப்ப இங்க பஹ்சன் அன் உசாமத்த, இது கைரு முன்சரி. உசாம தூணுதலைக்கும் உசாமாவை தேடும் முகமாக ஒற்றர்கள் பறந்து சென்றனர், பரவி சென்றனர். அப்ப இதை நீங்க ரெண்டாவது மஃபூல் பிஹஜ்ல மஃபூல் அஜ்ரில ரெண்டாவது பார்க்கணும்.
மூணாவது என்ன? அப்ப இது ஒரு வகை மஸ்தர் லீ வாரது. சரியா? இது அன் வாரது. இது உண்டு, இது ரெண்டு. மூணாவது என்னன்னா, நீங்க இங்க நஸ்பு செய்யல, முதாஃபாக வாரது. முதாஃப் ஒருபோதும் என்ன செய்யாது, நக்கிராவாக வராதானே, எனவே அது ஃபத்ஹா வரும். பாருங்க, தசத்தக்னா இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். சரியா? இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். தசத்தக்னா நாங்கள் தான தர்மம் செய்தோம், தர்மம் செய்தோம், சதக்கா செய்தோம். தசத்தக என்றால் சதக்கா செய்தான், தர்மம் செய்தான். இப்ப தசத்தக்னா தஃஅல வஸன், நாங்கள் என்ன செய்றோம், தர்மம் செய்தோம். இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியை தேடும் முகமாக, தேடி நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தர்மம் செய்தோம். அப்ப நாங்க எதற்காக தர்மம் செய்தோம்? அந்த செயலை விளங்கப்படுத்துறதுதான் மஃபூல் லிஅஜ்லி. நாங்கள் தர்மம் செய்திருக்கின்றோம். எதற்காக அந்த செயல்? இப்திகா நாடுறது. இப்திகா வஜ்ஹில்லான்ற அல்லாஹ்ட திருப்தியை நாடி, அல்லாஹ்ட முகத்தை நாடி அல்ல நேரத்துல. இப்திகா வஜ்ஹில்லா, இப்திகா மர்தாத்தில், அந்த 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 இப்திகா என்றது மஃபூல் லிஅஜ்லி. மர்தாத்ன்றது ரதிய, மர்தாத் திருப்தி. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நாங்கள் தர்மம் செய்தோம். அப்ப இது அதாவது இந்த இடத்துல மஃபூல் லிஅஜ்லிஹி முதாஃபாக நஸ்பு செஞ்சது. இப்ப எப்படி மூன்று வகையில இந்த மஃபூல் லிஅஜ்லிஹி வரலாம். எப்படி வந்தாலும் மஃபூல் லிஅஜ்லிஹி பணி என்ன? ஒரு செயல் என்ன காரணத்துக்காக இடம்பெற்று இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தும். சரியா? அது எப்படி வரும்? ஒரு மஸ்தராக நசுபு செய்யப்பட்ட ஒரு பெயர் சொல்லாக அது இருக்கும். அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல்லுக்கு முன்னால நாங்க பொதுவாக லீய சேர்த்துவோம். இதுதான் அடிப்படை, அசில், பேசிக் லீ. ஆனால் குறித்த அந்த வினைச்சொல்லுக்கு இடைச்சொல்லாக இடைச்சொல் இடம்பெறுமாக இருந்தால் அந்த லீக்கு பதிலாக அந்த வினைச்சொல்லுக்கு உரிய இடைச்சொல்லை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, இந்த மஃபூல் லிஅஜ்லிஹி முதாஃபாக வந்தால் அது நஸ்பு பெறும், நக்கிராவாக வராது. அசில் இஸ்மு நக்கிரா தான், ஆனா முதாஃபாக வந்தால் அது நஸ்பு பெறும். அப்ப இங்க ஃபத்ஹத்தான். சரியா? தலபன், இஹ்திராமன், நஸ்ப் நஸ்ப் ஃபத்ஹத்தான். இங்க முதாஃபாக இருக்கிறதால ஃபத்ஹா வந்தீங்க. அப்ப இந்த மூன்று வகையும் விசாலமானது. இதுல நிறைய உதாரணங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 உதாரணங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். ஆனா மிக சுருக்கமாக மஃபூல் லிஅஜ்லிஹி என்றால் என்ன, அவனுடைய வகைகள் என்ன, அவனுடைய தாரீஃப், அதை நாங்கள் எப்படி விளங்கணும், அதாவது அது எப்படி ஒரு பெயர் சொல்லாக இருக்கும், நஸ்பு செய்யப்பட்டிருக்கும், மஸ்தராக வரும் என்றதை பார்த்தோம். அதோட அந்த மூன்று வகைகளை பார்த்தோம். ஒன்று மஸ்தர் நஸ்பு செய்யப்பட்டு லீ லீ வாரது. ரெண்டு, அந்த வினை சொல்லக்கூடிய இடைச்சொல்ல போன்ற லீக்கு பகரமாக அல்லது லீய பயன்படுத்தாம ஒரு விடைச்சொல்லுக்கு இடைச்சொல் வருமாக இருந்தால் அந்த இடைச்சொல்லை நாங்கள் பயன்படுத்துறது. மூன்றாவது, முதாஃபாக மஃபூல் லிஅஜ்லிஹி வந்தால் அது நக்கிராவாக வராது, அது ஃபத்ஹா பெற்று என்ன செய்யும், முதாஃபாக வந்தால் அது மாரிஃபாவாக இருக்கும்.